சார் வந்து எனக்கு பிக் ஃபேன். இவர எல்லா மூவி நான் நீங்க பார்ப்பேன். பார்த்துருப்பீங்க. எல்லா மூவி. அப்போ இந்த ஆளை நேரிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பக்கம் வீட்டில் பையன் மாதிரி எல்லாம் சொல்லும், இந்த படத்தில் போவார் அவர். பக்கத்து வீட்டு பையன்மார்கிட்ட போய் என்ன சார் சொல்லும்? இல்லை, ஃப்ரெண்டு தான், நைபர்ஸ். அப்போ அவர் டேய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா. விக்ரம் சார் அது எஸ்ஜே சூர்யாவும் இருக்குது. எஸ்ஜே சூர்யா சார் இருக்கா? ஓகே. அப்போ இங்கே வரும் அவரை படம். எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங். ஒரு நிறைய சொன்ன மாதிரி நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டாக அதெல்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீரியஸாக காமெடி பண்ணுறவங்க இங்கே கொஞ்சம் கம்மி தான். சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்ணுறோம். அது எனக்கும் பயங்கர பிடிக்கும். அப்ப அதுக்கப்புறம் லொகேஷன்ல வரும்போது எடுத்துட்டு போற மாதிரி புரிஞ்சிருச்சு. அதுல நமக்கு சிரிப்பு வரும். அதுக்கு வந்து சார் லொகேஷன்ல வரும்போது உட்காரவே மாட்டார் சார். ஏன் சார் எனக்கு தெரியல. இல்ல அவர் செட்டுக்கு வந்து உட்கார மாட்டாரு. அவர் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆளு. ஆனா உட்காரவே மாட்டார். அது அவரு எனக்கு இதுதான் கம்ஃபர்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். நான் அதான் சொல்ல வந்தேன். எப்படா நம்ம ஏதா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறதுக்கு டைம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பேசிட்டு விடுங்க, ஃபர்தர் படங்கள்ல பேசுவோம். ஒரு மலையாள படத்துல போயிட்டா பேசிட வேண்டியதானே சார்? இல்ல, அவரை தமிழுக்கு போங்க நிறைய. நீங்களும் போங்க சார். கண்டிப்பா என்ன இருக்கு? தேங்க்யூ சார். வரணும் சார். உண்மையாவே சார் வரல. மலையாளத்துல வந்து மலையாளம் தமிழோட என்னைக்குமே பிணைஞ்சுதான் இருக்கு. பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் தான். ஆக்சுவலா இப்போ வந்து இப்போ வந்து 4 ஸ்டேட்டு வந்து ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிடுச்சு. தமிழ், கேரளா, தெலுங்கு, கர்நாடகா, ஆல் சவுத் இந்தியா, அந்த 4 ஸ்டேட்டும் இப்போ வந்து பேரியர் லைனே இல்லை. இப்போ உண்மையாகவே சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டுக்காரங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, தமிழ் படத்தை தமிழாவே பார்க்குறாங்க. மலையாளத்தில் தமிழ் படத்தை கர்நாடகத்தில் தமிழாவே பார்க்குறாங்க. தெலுங்கு மட்டும் அப்படி பார்க்க மாட்டாங்க. தெலுங்கு அந்த பழக்கம் இல்லை. இன்னும் இவங்க வந்து தமிழ் புரிஞ்சே பார்க்குறாங்க. அது வந்து நம்ம ஒரு பெரிய நம்ம அதுக்கு வந்து தேங்க் கண்டிப்பா. ஏன்னா அந்த இப்போ வந்து நமக்கு சார் இப்போ வருது. இப்போ வந்து மஞ்சுமல் பாய் சிங் வருது, பிரேம் வருது, பிரேம்லாம் வருது. முன்னாடி வந்து ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண படம் வரும்பொழுது அது வந்து உண்மையாகவே அதெல்லாம் பெரிய லேர்னிங்கான படங்கள். வருஷம் 16 அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த படங்கள் வரும்பொழுது தமிழில் ரீமேக் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழ் படம் தமிழில் மலையாளத்தில் அப்படியே ஓடுது, கர்நாடகாவில் அப்படியே ஓடுது. கொஞ்சம் ரூரல் ஏரியாவுக்கு மட்டும் டப் பண்ணி போகுது. அதனால இப்போது கலந்துருச்சு இண்டஸ்ட்ரி. 4 இண்டஸ்ட்ரி கலந்துருச்சு. ஹிந்தி இப்போ நம்ம நெருங்கிருச்சு. பட்டு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கலந்துருச்சு. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பேரியர், கொஞ்சம் சில படங்கள் போய் ரீச் ஆகுது. சில